ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான பாயாசம் தான் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சாச்சு. அப்புறமாட்டு சவ்வரிசியை எடுத்து நல்லா கழுவணும். சவ்வரிசி 2 தடவை கழுவணும். கழுவும்போது தான் அதில் எந்த அழுக்கெல்லாம் போயிடும். கழுவி அப்புறமா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த சவ்வரிசியை அதில் போடணும். போட்டு நல்லா காய்க்கணும். காய்க்கும்போது நம்ம பால் ரெடி பண்ணணும். தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம், பசும்பால். நான் பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். சவ்வரிசி காயும்போது அடி பிடிக்கக்கூடாது, நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்புறமா ஏலக்காய், ஒரு 10 ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து போடணும். போட்டு சவ்வரிசி நல்லா வெந்துட்டு இருக்கும்போது நான் இன்றைக்கி என்ன பாயாசம் வைக்க போகிறேன்னு சொன்னால் அடை பாயாசம் தான். அந்த அடை பாயாசத்துக்கு அடையை பொடி பண்ணி நெய்யில் வறுத்து தான் இன்றைக்கி நான் போட்டு பாயாசம் வைக்க போகிறேன். சிலவங்க தண்ணி சுடு பண்ணி அதில் கொதிக்க வச்சும் போடுவாங்க. அதை விடவும் நெய்யில் வறுத்து போட்டால் நல்லா சுவையாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த அடையை நெய்யில் வறுத்து போட்டு பாயாசம் பண்ண போகிறேன். அப்புறமா பாருங்கள், பாயாசம் இந்த இதில் சவ்வரிசியில் அடையை போட்டாச்சு. அப்புறம் அடையும் சவ்வரிசியும் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கேன்ல பால். ஏன் பால் ஊற்றுறேன்னு சொன்னால் அந்த பால் பச்சை பால் ஊற்றினா தெரிஞ்சிடும், ஓகேயா? அதனால தான் பாலை நல்லா காய்ச்சி வச்சுட்டு இந்த அடைக்க கூட சேர்க்கும்போது தான் நல்லா சூப்பராக இருக்கும். தெரிஞ்ச மாதிரி இருக்காது, பாயசமும் நல்ல சுவையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி காய்ச்சின பாலை அதில் ஊற்றி தான் கலக்கி கொடுக்க போகிறோம். அப்புறமா நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா வெல்லம் காய்க்கலை, பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன். சரியா? பொடி பண்ணி தான் பாயசத்தில் சேர்க்க போகிறேன். என்னுடைய வாய்ஸு திடீர்னு கம்மியாயிட்டிருக்கும், ஒன்றும் நினைக்காதீங்க. எனக்கு இதுவே பிரச்சனை இருக்கிறதுனால அதிகம் பேச முடியாது. அதான் நான் வீடியோவில் எல்லாம் பேச மாட்டேன், எனக்கு பேச முடியாது. வேறு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுருவேன், ஆனால் எனக்கு அதையும் பேச முடியாது, ஓகேயா? பார்த்தீங்களா? வெல்லத்தை பொடி பண்ணி இன்றைக்கி அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும். இந்த அடை பாயசத்தை பொறுத்த அளவில் நல்லா காஞ்சி ஆறணுன்னு அந்த பாயசம் கட்டி பிடிச்சிடும். அதனால தான் அதை நல்லா கிளறி கொடுத்து அப்புறமா கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு எல்லாம் நெய்யில் வறுத்து அதில் போட்டு கிளறி எடுக்கும்போது ஒரு சூப்பரான பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு